வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, முஃபாசா த லயன் கிங். ஆல்ரெடி த லயன் கிங் வந்து பார்ட் 1 வந்திருந்தது. அதுல முஃபாசா, ஸ்காட் அப்படின்ட்டு பல கேரக்டர் வந்து இருந்தாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா, முஃபாசா யாரு, முஃபாசா எப்படிப்பட்டவர், அவருக்கு என்னென்னலாம் திறமை இருந்தது, அவர் எப்படி சர்வே பண்ணாரு, ஃபர்ஸ்ட் முஃபாசான்னு எப்படி கிரியேட் ஆனாரு அப்படின்றது தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து ஏதோ கணக்குக்கு தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா பார்ட் 1 வந்துச்சு. ஸோ பார்ட் 2 கொடுக்கலாம், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்காக அப்படின்னு நினச்சி தான் இந்த படம் போய் பார்த்தேன். பட் ஆனால் இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்து போனோம் பார்த்தீங்களா. ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க, சத்தியமா. ஏன்னா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வந்து நம்மளை வந்து திருப்திப்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மணி நேரம் டைம் டியூரேஷன்னாலும் படத்துல லேக் எங்கேயும் இல்லை. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல, சாங்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி முஃபாசாக்குன்னு ஒரு செமையான ஒரு ரோலு, அந்த ரோலுக்கு உண்டான கட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்காட்னா யாரு, பார்ட் 1ல ஸ்காட் முஃபாசா இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இப்போ இண்டிவிஜுவலா முஃபாசான்றவங்க யாரு, அதுக்கப்புறம் ஸ்காட் எப்படி வந்தாங்க, ஸ்காட்ன்றவங்க முதல்ல எங்க இருந்தாங்க, ஸோ இவங்களாம் எப்படி ஒன்றா ஆனாங்க அப்படின்றத வந்து செம்மையா காமிச்சிருக்காங்க. அதுவும் வில்லன் வந்து ஒயிட் லயன் காமிச்சிருப்பாங்க. இதுல ஒயிட் லயனோட கேங்ஸ் தான் முஃபாசாக்கு வில்லன். முஃபாசாக்கும் ஒயிட் லயன் கேங்குக்கும் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் லயனோட சன்னை தான் வந்து முஃபாசா வந்து கொண்டிருப்பாரு. ஸோ அதுக்காக பழி வாங்கறதுக்காக ஒயிட் லைன் வந்து வருவாங்க முஃபாசாக்காக. பட் முஃபாசா அந்த இடத்துல என்ன பண்றாரு, முஃபாசாக்காக யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, முஃபாசாக்காக ஏன் நிற்கிறாங்க அப்படின்றத வந்து கிளைமேக்ஸில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்காட் எப்படி உருவானாரு அப்படின்றத கிளைமேக்ஸில் சொல்லும்போது, படத்தை வந்து செம்ம அழகாக வந்து சூப்பராக எடுத்துட்டு போய் எவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சு சொல்ல முடியுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக காமிச்சு சொன்னாங்க அப்படின்றது வந்து செம்மையாக இருந்தது படம் பார்க்கும்போது. அதுவும் 3Dயில் செம்மையாகவே இருந்தது. ஏன்னா மற்ற 3D படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த 3D படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது 3Dயில் பார்க்கும்போது. முக்கியமாக குழந்தைங்க கூட போகும்போது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்ததை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து தேட்டருக்கு வர்றது வந்து ரெண்டே விஷயத்துக்கு தான். ஒன்று இந்த மாதிரி படங்கள், அதுக்கப்புறம் பாப்கார்ன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக. ஸோ ஆனால் இந்த வாட்டி போகும்போது குழந்தைகள் உண்மையிலே பாப்கார்னுக்காக என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் படத்தை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கன்றதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ தாராளமாக 3Dயில் இப்பயும் ரன்னிங்கில் இருக்குது முஃபாசா த லயன் கிங். தாராளமாக போய் பார்க்கலாம். ரேட்டிங் வந்து 10க்கு 8 தாராளமாக தருவேன். அந்த 2 பாயிண்ட் வந்து சாங்ஸுக்காக மட்டும் குறைச்சிருப்பேன். ஏன்னா சாங்ஸ் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அடிக்கடி வருது. ஏன்னா படமே 2 மணி நேரம், அதில் அடிக்கடி வருது ஏன் அப்படின்னு ஒரு பக்கம் நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க பேசுறது மட்டுமே 2 மணி நேரம் காமிச்சிருந்தா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தான் கடைசியாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது எனக்கு. தாராளமாக போய் பாருங்க. இந்த மாதிரி படங்களை வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. அது ஒரு 3D படம். குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா பெரியவங்க வந்து பல படங்கள் வந்து தேட்டரில் பார்க்கறத அவாய்ட் பண்ணுவாங்க, ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாட்டு. பட் ஆனால் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி படங்கள் தேட்டரில் போய் பார்க்கறது வந்து தப்பு இல்லை. தாராளமாக போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்த ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் மணிக்கான்.